கூண்டை விட்டு வெளியே வந்து விட்டது புலி. அதாவது இதுவரைக்கும் திமுக அரசு இருந்தது. அவங்க விஜயை சுத்தி ஒரு கூண்டு போட்டு வச்சுட்டாங்க. அதை காரணம் காட்டி தடை, இதை காரணம் காட்டி பிரச்சாரத்துக்கு தடைன்னு போட்டு தாளிச்சிட்டாங்க. நல்ல வேலை தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க. நேர போலீஸ் கமிஷனர்கிட்ட போனாரு, அதுக்கப்புறம் டிஜிபி கிட்ட போனாரு, அப்புறம் தேர்தல் ஆணையத்திட்டே போயிட்டாரு. இப்ப தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளரை மாத்திட்டாங்க, டிஜிபியை மாத்திட்டாங்க, டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாத்திட்டாங்க. அதாவது யார் யாரெல்லாம் முதல்வர் மு க ஸ்டாலினால நியமிக்கப்பட்டவர்களோ அவருடைய அன்பை பெற்றவர்களோ எல்லாம் இப்ப காலி. அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையம் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய்க்கு என்று சொல்லிவிட்டார்கள். இதனால குண்டை விட்டு வெளியே வந்து விட்டது பிரச்சார புலி விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 55 வருஷமா இதே ஃபீல்ட்ல இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிறைய தேர்தல்களை பார்த்து விட்டேன். அதாவது 72ல எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தது, அதே 6 மாசத்துல திண்டுக்கல்ல ஜெயிச்சது, அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள்லாம் எப்படி கலைஞருக்கு எதிராக மாறினாங்க, எம்ஜிஆருக்கு ஆதரவா மாறினாங்க. அந்த விஷயம் எம்ஜிஆர் காலத்துக்கும் விஜய் காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல டிவி கிடையாது சாமி, கருப்பு வெள்ளை டிவி. அதில் கூட எங்கேயோ 2 நிமிஷம் 1 நிமிஷம் போடுவான், பத்திரிகைகள் தான். அப்போ அவரு வேன்ல தெருவா கிராமமா போனார். அதாவது இன்னைக்கு 6 மணிக்கு சாயங்காலம் வரேன்னு சொன்னார்னா மறுநாள் இரவுல தான் வருவார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் புரட்சியாளர் எம்ஜிஆர். ஏன்னா மக்களும் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டமோ கூட்டம். நான் தூத்துக்குடியில் பிறந்தேன், திருநெல்வேலியில வேலையெல்லாம் பார்த்தேன். இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கல சாமி. டிவியில பார்த்தா பெண்கள் அதிகமாக வருகிறார்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு கூட்டம். எம்ஜிஆர் கூட அவ்வளவு கூட்டம் வந்தது இல்லை. நான் எம்ஜிஆருடைய பக்தன் தான். அப்போ உள்ள ஜனத்தொகை வேற, இப்போ உள்ள தொடர்புகள் சாதனம் வேற. எத்தனை மணிக்கு வராரு, என்ன வராருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜனங்க. அதனால நிறைய விஜய்க்கு வீட்டில் பெண்கள் மற்றும் பசங்க எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு கையில் செல்போனை வச்சுக்கிட்டு விஜய் போகிற ரூட்ல லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார்.